ஓ மந்திரக்கா, சூ மந்திரக்கா, ஈ மந்திரக்கா, ஊ மந்திரக்கா எப்படியாவது ஒரு நல்ல டீம் எனக்கு வாங்கி குடுத்துரு டிஷ் அப்படின்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு வந்துட்டு பல பூஜைகள் நடத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே எப்படியாவது பெஸ்ட்டாக பண்ணி குடுத்துருவாங்களா ஏங்க தே வில் டூ த பெஸ்ட் நோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தான் எப்பவுமே வந்துட்டு இந்த டீமில் வந்துட்டு எப்பா இவரை வாங்கு, இவர் வேணாம், இவருக்கு ரூபாயை எடுத்து அடுத்து அடுக்கி வெய்யி, இவருக்கெல்லாம் வேணாம் பாதியில் நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆக்ஷனில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்துட்டு இந்த அங்கே உள்ள நிற்கிறவங்க வந்து 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. பட் அவங்க ஃபோனில் அடிக்கடி காதல் வச்சு என்ன போகலாமாண்ணே கூப்பிட்றேன் நம்மளை தான் கேட்குறாங்க என்ன கையை தூக்கவா வேணாமா அப்படின்னு அவங்க ஃபோனில் பேசிட்டு பார்த்தீங்க. அது வேறு யாரும் கிடையாது, டான் 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 மகேந்திர சிங் தோனி தான். அப்போ தலைவனுக்கு ஃபோனை போடுறதுங்கிறத தாண்டி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க. மகேந்திர சிங் தோனி வந்து இந்த விஷயத்தெல்லாம் தலையிடலையாம்ப்பா, ஃப்ளெமிங்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேரும் சேர்ந்து கோச்சும் கேப்டனும் முடிவு பண்ணுறதான்னு சொல்கிறாங்க. என்ன அது இன்னும் உண்மையா? மகேந்திர சிங் தோனிக்கு அந்த தடவை ஸ்குவாடு டிசிஷனில் ஒன்றும் தலையிடலையாமே அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா தலைவன் எந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காப்ல, எந்த அளவுக்கு வந்து ஒதுங்கி இருக்காரு, எந்தெந்த விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறாரு, எந்தெந்த விஷயங்களை தள்ளி இருக்காருன்றது நமக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஏன்னா வந்து அவர் ரொம்ப வெளிப்படையாக எதுவும் காட்டிக்கிறது இல்லைங்களா, ஸோ நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதில் ஒரு வீடியோ போட்டுட்டாங்க சிஎஸ்கேல, இந்த மாதிரி ஃபிளமிங் அவர்களும் ருத்ராஜ் கெய்க்வாடும் உட்காந்து பேசுகிற மாதிரி இதில் வந்து இன்ஸ்டால ஒரு வீடியோ வந்துருச்சு. அதில் என்ன பேசுகிறாங்க, 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு காமா நீங்களும் வந்து உங்களுடைய டீமை வந்துட்டு முடிவு பண்ணி சொல்லுங்கள் யாரெல்லாம் நாங்கள் வாங்குறோம், நான் அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா இது பண்ணுறோம் அப்படின்னு அந்த வீடியோவில் இவங்க 2 பேரும் கேப்டன் அண்ட் கோச் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி யாரும் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட அவங்களே வேறு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நமக்கு லைட்டாக குழப்பத்தை கொடுக்குது. அது வந்து சும்மா வெளியே காட்டிக்கிறாங்களா இல்லை வந்து தலை தான் எப்போவுமே டெசிஷன் வழக்கம் போலையாங்கிறது தெரியல. இப்போ இதில் நம்ம சிஎஸ்கேவுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக மெயினாக பார்க்குறது என்னென்னா ஆர்டிஎம் கார்டை எங்கே பயன்படுத்துவாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கீ பிளேயர்ஸாக இருந்தது போன சீசனை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கீ பிளேயர் யார் இப்போதுக்கு அவங்க இன்னும் ரிட்டென்ஷனில் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்மளுடைய தலைவன் டெவான் கான்வே. கான்வாய் வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அவரை வாங்கிடணுங்கிற எண்ணத்தை வந்து சிஎஸ்கே வச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஓப்பனர். இந்த டீமில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடோட சேர்ந்து அவங்க 2 பேரோட இந்த பார்ட்னர்ஷிப் செம்மையாக ஹெவியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது கடந்த 2 சீசனு. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இது. ஸோ அவர் தான் வந்து ஆர்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். 2வது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா. அந்த அளவுக்கு அவருடைய எபிலிட்டியை இன்னும் அவர் காட்டலை. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அவருடைய ஃபார்மை பார்க்கும்போது இந்த வருஷம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சிஎஸ்கேல ஒரு ரவுண்டு வருவார் அவர் அப்படின்னு எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ அதில் ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லை, பட் பார்ப்போம், வந்தால் சந்தோஷம் தான். 3வது வீரர் என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஸ்பின்னர்னு ஒருத்தவங்களை வச்சுட்டாங்க அப்படின்னா அவரை சீக்கிரத்தில் விடமாட்டாங்க வெளியே. ஸோ ஒருவேளை ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர்னு வேற யாரும் ஆக்ஷனில் வாங்க முடியலைன்னா இவங்க ஆர்டிஎம்மை மகேஷ் தீக்ஷனா மேலே போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவருடைய பெஸ்ட்டை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவரும் இன்னும் சிஎஸ்கேக்கு அவருடைய பெஸ்ட்டை கொடுக்கல. போன சீசன்லாம் அது ரொம்ப சுமாராக தான் போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த 2 ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் தான் வருது. இப்போ 4வது பிளேயர் துஷார் தேஷ்பாண்டே. தலைவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உசாரே மாப்பிள்ளை கிட்ட உசாரே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அற்புதமான டெலிவரிகளெல்லாம் போட்டு எப்படியாவது வந்து ஆப்போசிட் டீமில் வந்துட்டு இந்த ஒரு பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் எடுக்கிறது. எஸ்ஆர்ஹெச்லாம் வந்து அற்புதமான அடிகளை போட்டு இருக்கும்போது திடீர்னு சிஎஸ்கே கிட்ட வந்து அவங்க மண்ணை கவனது எப்படி அப்படின்னா அவங்களுடைய துஷார் தேஷ்பாண்டே பவுலிங்கில் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாப்புல தலைவன் அற்புதமாக போட்டார். ஷார்ட் பாலை போடு, டிராவிஸ் செட்டுக்கு இந்த பக்கம் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பண்ணி விட்டார். ஸோ அதனால் வந்து இவருடைய இந்த எபிலிட்டியை கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக துஷார் தேஷ்பாண்டே அவங்க ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஷர்துல் தாக்கூர் இருந்த இடத்தை இன்னைக்கு அவர் பிடிச்சி விட்டாப்ல. பட் ஆனால் வந்துட்டு இன்னொன்று 5வது ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் சஹாரை இவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஸ்விங் பவுலர். இப்போ ரீசெண்ட் டைமில் அவருடைய அந்த ஒரு பெஸ்ட் ஆஃப் த ஃபார்மில் இல்லை, ஸ்விங் அவ்வளோவா பண்ண முடியல, ஸ்விங் கண்டிஷன்ஸ் அமையலை. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து இந்த டீமுடைய ஃபேவரட்டுங்கிறனால வேணால் எடுக்கலாம். பட் ரீசெண்ட் ஃபார்மாக வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ தேவையில்லைன்னு தோணுது. பட் பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் வந்துட்டு புது ஆட்களை உள்ளே கொண்டு வராங்க என்னங்கிறதெல்லாம் பொறுத்து தான் தீபக் சார் எந்த லைனில் வராரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வருவாங்க, அதில் எப்படி அவர் எடுக்க முடியுதா இல்லையாங்கிறதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த 5 வீரர்களை இவங்க வந்து ஆர்டிஎம்க்கான வாய்ப்புகள் உள்ளது. 2வது மேட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியாஸ் டு கான்சன்ட்ரேட் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறோம். ஸோ எந்தெந்த விஷயங்களில் சிஎஸ்கே அவங்களுடைய ஆக்ஷனை கொஞ்சம் பலப்படுத்த வேண்டும். போன தடவை இருந்ததெல்லாம் விட நல்ல டீம் எங்கே அவங்க அமைக்கணும், எங்கே விட்டுருக்காங்க போன ஆக்ஷனில் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க எப்போவுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அவங்களுடைய பெஸ்ட் ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டர் எப்போவுமே லேக்கிங்காகவே இருந்திருக்கு. பென் ஸ்டோக்ஸ் மேலே பணத்தை இறச்சாங்க. பென் ஸ்டோக்ஸ் அந்த பணத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் இறச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தடவை சிவம் டூபே மாதிரி ஒருத்தர் இருக்கிறனால ஏதோ வந்து அவங்களுடைய வண்டி ஓடிக்கி இருக்குது. பட் ஓவர்சீஸ் பெஸ்ட் ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஒரு டீமில் நிக்கலஸ் புரான், ஒரு டீமில் கிறிஸ் கெயில், ஒரு டீமில் வந்துட்டு கேரான் போலார்டு அப்படின்லாம் இருந்த டைம் இருக்குது இல்லையா. இன்றைக்கி அதில் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களா வெளியே போயிட்டாங்க. இன்னும் நிக்கலஸ் புரான் தான் பாக்கி இருக்காப்புல ஏஜ்னால.
ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஹிட்டரை வாங்கி வைக்கணுங்கிறத சிஎஸ்கே இந்த தடவை கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆக வேண்டும். இவங்க வந்து இன்னுமே ஏன்னா இந்தியன்ஸ் கோர் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது பிடிச்சிருவாங்க, எப்படியாவது இந்தியன் டீமை அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் ஓவர்சீஸோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும் சிஎஸ்கேக்கு இந்த தடவைங்கிறதா நம்மளுடைய கன்சர்னு. பெஸ்ட் ஓவர்சீஸ் ஹிட்டர் வேண்டும். இரண்டாவது மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலரை அவங்க வாங்கணும். எல்லா டீம்லேயும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணுன்றது ஆசையாக தான் இருக்கும். பட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே ஆசையாக மட்டுமே இருந்திருக்குது. அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு தீபக் சஹார், துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் இதை வச்சே தான் அவங்க வண்டி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த தடவை முஸ்தபிசுர் ரஹ்மான் அவர்களை வந்துட்டு இவங்க ஆர்டிஎம் பண்ண முடிஞ்சாலோ திரும்ப வாங்கினாலோ இதில் எது செய்தாலும் கூட நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரியே இன்னொரு ரைட் ஆர்ம் பேஸ் பவுலர் பெஸ்ட்டாக ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். அது இந்தியாவோ ஆப்கானிஸ்தானோ அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு பெஸ்ட் நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர் ஒரு பும்ராக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இறக்கடா அப்படின்னா அதுக்கு மாதிரி ஈக்குவலாக யாரும் இல்லையேங்க, இல்லையா? சரி, யாரையாவது இறக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நம்பர் 1 ஆள் தேவைப்படுதுங்க. ஒரு மீடியாக்கர் பவுலிங் அட்டாக் தான் எப்போவுமே சிஎஸ்கேக்கு இருந்திருக்கு. தி பெஸ்ட் பவுலிங் அட்டாக் அவங்ககிட்ட இல்லை. அதை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை அவங்க தேட ஆரம்பிக்கணும். மூணாவது விஷயம் அவங்க எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏஸ் ஸ்பின்னர். அது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் போனதுக்கப்புறமா இவங்ககிட்ட வந்து தி பெஸ்ட் ஸ்பின்னர்னு இவங்ககிட்ட கையில் சொல்லிக்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவும் கிடையாது. ரவீந்திர ஜடேஜா வந்து ஆஃப் த லேட் வந்து அவ்வளோ பெருசாக வந்து நல்ல பவுலிங்கில் வந்துட்டு எக்கனாமிக்கலாக இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் அவரால் கொடுக்க முடியல. மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பின் பவுலர் இவங்ககிட்ட வேணுங்க. ஒன்று சஹாலை இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், இல்லையா அஸ்வினை திரும்ப பைபேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்க்கணும். இவங்க விட்ட போன பல ஆக்ஷன் முன்னாடி விட்டோம்டா இப்போ யாரும் எடுத்துருமாப்பல அப்படின்னு அவர் எடுப்பாங்களா, இல்லை ஏஜை கன்சிடர் பண்ணி அவர் எடுக்காமல் வந்துட்டு இவங்க வேற யாராவது இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் அவங்க அழகாக தூக்கிடுறது பெஸ்ட்டு. அதில் யார் வர போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டர், ஒரு நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு சூப்பர்பான ஸ்பின்னர், இந்த 3 பேரை இவங்க இந்த ஆக்ஷனில் தூக்கிட்டாங்கன்னா இந்த டீமு அற்புதமாக வந்துவிடும் என்பது தான் வந்து நம்மளுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏரியாஸ் டு கான்சன்ட்ரேட் அண்ட் ஆர்டிஎம் இதெல்லாமே வந்து சிஎஸ்கே பண்ணுவதற்கும் நம்ம சொல்கிறதும் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும் நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சில மணி நேரங்களில் வந்துட்டு நம்ம இந்த ஆக்ஷனுடைய வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே டக்குன்னு என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து நம்ம உடனுக்குடன் வந்து உங்களுடைய வீடியோக்களில் வந்து பகிர்ந்துக்க போகிறோம். உங்ககிட்ட வந்து அதை பற்றி பேச போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம், எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் இந்த ஆக்ஷனுக்கு எவ்வளோ ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த டீம் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எந்த டீம் எந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் எவ்ரி டீம் எந்த டீமுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து இங்கே தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நம்ம நாளைக்கு ஆக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் கூட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரெடியாக இருங்க. நாளை மறுநாள் அதாவது இந்த நவம்பர் 24 மற்றும் 25 2 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா சக்க ஒவ்வொரு டீமுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிக்கையாகிறாங்க. பட் அதில் யார் வந்துட்டு நம்பர் 1 வருவா, யார் வந்து இந்த ஆக்ஷனில் சொதப்புவா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஓகே பாய்.